குருவே சரணம். எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு கதையின் காரணம். கதைக்குள்ள போகலாம். ஒரு 10-year-old பாய் அவன் வீட்டு பக்கத்தில் இருந்து ஒரு பிஸி ரெஸ்டாரண்ட்டுக்கு ஒரு நாளைக்கு போனான். ஒரு டேபிள் உட்காந்துருந்தான். அப்போ வெயிட்டர் வந்து கேட்டால் உனக்கு என்ன வேணும் அப்படின்னு. அந்த பாய் உடனே கேட்டான், பிளெயின் ஐஸ்கிரீம் அண்ட் சண்டே எவ்வளோ ஆகும்னு. அந்த வெயிட்டர் சொன்னான், பிளெயின் ஐஸ்கிரீம் 8 rupees, சண்டே வந்து 10 rupees அப்படின்னு. அந்த பாய் அவன் பாக்கெட்லேருந்து நிறைய காயின்ஸை வெளில டேபிளில் போட்டுட்டு கவுண்ட் பண்ண ஆரம்பித்தான். அந்த வெயிட்டர் வாஸ் அ பிட் ரெஸ்ட்லெஸ், ஏன்னா நிறைய கூட்டம் வர ஆரம்பிச்சிடுது. அண்ட் அவன் சொன்னான், கொஞ்சம் சீக்கிரமாக கவுண்ட் பண்ணு, இதெல்லாம் நீ வீட்டிலே பண்ணியிருக்கலாமே அப்படின்னு. கொஞ்ச நேரம் கழித்து அந்த பாய் சொன்னான், பிளெயின் ஐஸ்கிரீம் சாப்பிட்றேன்னு. அந்த வெயிட்டர் ஐஸ்கிரீம் கொண்டு வந்து கொடுத்தா. அந்த பாய் சாப்பிட்டுட்டு பில் பே பண்ணிட்டு போயிட்டான். கொஞ்ச நேரம் கழித்து அந்த வெயிட்டர் வந்து டேபிள் க்ளீன் பண்ணுறதுக்காக வரச்சேல ஹீ சா அந்த பில் பக்கத்தில் 2 rupees. அப்போ வந்து அந்த வெயிட்டர் ஃபெல்ட் அ லிட்டில் பிட் அஷேம்ட் ஆஃப் ஹிம்செல்ஃப். அந்த வெயிட்டர் நினச்சா, அந்த குழந்தை நினச்சாக்க சண்டே சாப்பிட்ருக்கலாம், ஆனால் எனக்கு டிப்ஸ் கொடுக்கணும்னு சொல்லி அவன் பிளெயின் ஐஸ்கிரீம் சாப்பிட்டான். அவன் முன்னாடி நான் ரொம்ப ஸ்மாலாக ஃபீல் பண்ணுறேன், ஹீ மேட் மை டேன்னு. நம்ம ரியல் லவ்வோட ஒரு ஸ்மால் ஆக்ட் ஆஃப் கைண்ட்னஸ் யாருக்காவது பண்ணினாக்க அந்த ஸ்மால் ஆக்ட் ஆஃப் கைண்ட்னஸ் வேல்யூ அவளுக்கு இன்வேல்யூபிளாக இருக்கும். நீங்கள் வேறு ஏதாவது இந்த ஸ்டோரியிலேருந்து லேர்ன் பண்ணாக்க கமெண்ட் பண்ணுங்கள். லெட்ஸ் ஷேர் ஆர் தாட்ஸ். ஹாவ் அ குட் டே. குருவே சரணம்.